மதுரையில் தை அமாவாசையை முன்னிட்டு கோயில்கள் மற்றும் வைகையாறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் பிதிருக்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்களின் பிதிருக்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய்விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினர். தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை விரதம் என சிறப்பு பெற்றதாகும். தமிழ் மாதங்களில் எல்லா மாத அமாவாசை நாட்களுமே சிறப்பானவை என்பதால் தாயிழந்தோர் தங்களின் பெற்றோர் மற்றும் மூதாதையரை கருத்தில் நினைத்து அமாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். மேலும் முன்னோரது ஆசி பெற அமாவாசை என்பது புண்ணிய நாட்களாக கருதப்படும் நிலையில் தை அமாவாசை நாளில் நம் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை முன்னோர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர். அந்த வகையில் ஆடை மற்றும் உணவுகளை நாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நாம் உணர முடியும். தடைப்பட்ட திருமணம், நாள்பட்ட வருத்தம், நீண்ட நோய் நொடிகள் ஆகிய விலகி இல்லத்திலும் உள்ளத்திலும் மன சந்தோஷமும் மன நிறைவும் ஊற்றெடுக்கும். அந்த வகையில் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலில் ஏராளமானோர் தங்களின் பிதிருக்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய்விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினார்கள். இதேபோன்று மதுரையில் பல்வேறு ஆலயங்களிலும் வைகையாறு உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளிலும் தை அமாவாசை அன்று மூதாதையர்களுக்கு பழியல் செய்து சிறப்பு பூஜை செய்வார்கள். காசி காஞ்சி அவந்தி துவாரகை சப்தமோக சாயகா காசி 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 கயா சார்தம் அமாவாசை புண்ணிய கால 21 வரைக்கும் தர்ம பிண்டன பழத்தை வச்சிருங்க. சதுர்புஜே சதுர்பக்ர சமத்ரே கொடுக்கணும். அப்படியே நம்ம பஞ்சபாத்திரத்தோட காதிகாம்பிகே வித்யாவல்லவே சத்சங்கம் நெற்றிவந்தம் ஜனங்குரு விவாசர சுதாநாதே பூஜிதே பரமேஸ்வராः வித்வாதரிணாவ சம்பத்தரே உத்தராயணே மகரமாசே கிருஷ்ணபட்ச சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி எல்லாரும் கும்பிடுங்க. நாராயணி நமோஸ்துதே. கைய வசதி அரசமரம் அந்த சைட்லாம் கும்பிடுங்க. எல்லாரும் கும்பிடுங்க. எல்லாரும் சரி. ஹரி ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே எல்லாம் தெரிஞ்சவாதான்